குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இது வரைக்கும் நான் எனக்கு இன்டர்வியூ எடுத்ததெல்லாம் வந்து இதாவது பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே இந்த மூவிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீயும் ஹார்ட் ஒர்க் போடு, அது வந்து இப்போ சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் நம்ம லாஸ்ட்டாக அது வரும். பட் நீ எஃபர்ட் போட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷனுக்குள்ளே சொன்னதே வந்து வீட்டில் தான் சொன்னாங்க. நான் வந்து இப்போது ஆக்சுவலி இந்த மூவிக்கே நான் ஒரு லிங்க் சொல்கிறேன். இதில் இந்த மலைவாழ் மக்கள் பற்றி எடுத்திருப்பாங்கல்ல, நான் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணேன். அந்த ஊர் அந்த மலையில் வந்து நிறைய சித்தேரி மலை அதெல்லாம் வந்து அங்கே தர்மபுரியில் இருக்க ஒரு 4 மலைக்கு நான் போனேன். அப்பா வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவேன், நான் இவ்வளோ பேசுவேன்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அவர் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் போகிறேன்னு சரி போ அப்படின்ட்டு அவ்வளோதான். இந்த மூவியில் வந்து அந்த ஒரு இதுவும் பேசியிருப்பாங்க. மேலேருந்து வந்துட்டு கீழே வந்து அந்த டவுனில் இருப்பாங்களே, ஸோ அவங்களோட லைஃப் எப்படி மாறுது, இன்னும் மேலே இருக்கிறவங்களோட லைஃப், அதெல்லாம் வந்து நான் நேரில் அங்கே பார்த்தேன். அங்கே போய் பார்த்தோன்னே எனக்கு அது இவால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லலாம். நான் ஒரு புது மனுஷியாக இருக்கேன். அதுக்கப்புறம் என்னடா எங்களை விட நீங்கள் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறீங்க அப்படின்லாம் சொல்லி சும்மா கிண்டல் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் என்னால் ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்கி விழுந்துருவேன் அந்த இடத்துல. இப்போ 2026 வந்து எலெக்ஷன் வருதுல்ல, ஸோ சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் நீங்கள் கேம்பெயின் வருவீங்களா? அப்போ தான் சொல்லியிருக்கிறதா? அவங்க சொல்லனாலும் நான் கேட்குறேன். வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, அலங்கு படத்தோட டீம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து படம் வந்து ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ ப்ரொமோஷனில் இருக்கும் அப்படின்றப்ப ஸோ என்ன ஃபீல் கொடுக்குது மேம் உங்களுக்கு? நான் இது ரொம்ப புதுசாக இருக்குது எல்லாமே. நம்ம இது மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ அதனால கொஸ்டின்ஸ் ஆனால் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நான் எனக்கு இன்டர்வியூ எடுத்ததெல்லாம் வந்து இதாவது பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே இந்த மூவிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு டீமோட சேர்ந்து உட்காந்து கொடுக்கறது வந்து ஜாலியாக போகுது எல்லாருமே. உங்களை நான் வந்து செல்ஃபியில் பார்த்தோம். ஸோ செல்ஃபியில் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. இப்போ அகைன் வந்து அலங்கு படத்தில் வந்தீங்க. செல்ஃபியில் ஒரு கான்ஃபிடென்ஸ் பேசிக்காக அது ஒரு நல்ல கேரக்டர். இது வந்து த்ரூ அவுட் ஒரு கதையின் நாயகனாக தான் பண்ணுறோம். அது வந்து கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது டைரக்டர் அவர் நம்பி நம்மளை லிஃப்ட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாரு, ஒர்க் அவுட் ஆகும் நம்ம பண்ணலான்னு சொன்னார். அவர் நம்புறாருன்னும் போது அவர் நம்ம நம்புற வேண்டியது தான். இதுக்கு முன்னாடி வந்து 2 ஹிட் படங்கள் கொடுத்தீங்க. ஸோ வந்து இப்போ 3ஆவது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக படம் பண்ணணும் அப்படின்னு இந்த பார்த்து சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன சார்? ஜென்ரலாக 2 படமே கண்டென்ட் படம் தான். பேசிக்காக கண்டென்ட் படம் தான். கண்டென்ட் தான் இன்றைக்கி கிங்குங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஆப்வியஸ்லி நம்மளோட ரைட்டிங்கே அப்படி தான் இருக்கணும். நம்மளோட ஐடியாஸ் எல்லாமே அதை ஓகே தான் இருக்கும். அலங்கு அப்படின்ற டைட்டில் வரும்போது நிறைய பேத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த அலங்குன்ற மீனிங்கை தேடுறதே ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் எப்படி சூஸ் பண்ணீங்க? டைட்டில் ஆக்சுவலி நான் அது அலங்குன்னு கொடுக்கல, நான் வைல்டுன்னு ஒரு டைட்டில் தான் கொடுத்தேன். பட் அந்த டைட்டில் ரன்னிங் டைட்டில் மாதிரி ஒர்க் பண்ணோம். டைட்டில் பொதுவாக வெளியே வச்சா திருடிடுவாங்க. இப்போ ஜென்ரலாகவே ஜாஸ்தி திருட்டாக இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணாலும் திருடிடுவாங்க. அதை கூட போடுங்க, டைட்டில் திருடிடுவாங்கன்னே போடுங்க. ஏன்னா திருடுறது இங்கே ஜாஸ்தியானதுனால அதுக்கு ஒரு மாக் டைட்டில் ஒன்று வச்சு தான் எல்லாருமே எழுதுவோம். இப்போ கரண்ட்டில் எல்லா டேரக்டர்ஸாக தான் பண்ணுறோம். இல்லை ப்ரொடக்ஷன் நம்பர் 1, 2ன்னு போட்டுருவோம். டைட்டில்ஸ் யாருமே மோஸ்ட்லி சொல்லவே மாட்டோம். லாஸ்ட்டாக படம் ஷூட்லாம் ஒரு பாதிக்கு மேலே போகிறப்ப தான் நான் டைட்டில் 2-3 டைட்டில் சொன்னேன். அப்புறம் வேற ஒரு டைட்டில் தான் ரெஜிஸ்டர் பண்ண போகணும்னு நினைக்கிறேன். அந்த டைட்டில் இல்லை. அந்த டைட்டில் அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் தேடிட்டு இருக்கப்போ இந்த டைட்டில் சும்மா சொன்னேன். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதுறப்போ டைட்டில் சும்மா எழுதி பார்த்துட்டு இருந்த டைட்டில் இந்த மாதிரி இருக்குது, இதை வச்சுக்கலாமான்னு சொல்லி ஒரு டைம் அனுப்பிச்சேன். நான் வேணான்னு சொல்லுவார்னு அனுப்பிச்சா அவர் அதே பிடிச்சிக்கிட்டாப்புல. இன்னொன்று லாங்குவேஜ் நமக்கு ஒரு தமிழ் மொழியோட சார்ந்து எடுக்கிறப்போ இன்னும் ரீச் கிடைக்கும், பிணைப்பு கிடைக்கும். அது ஒரு ரீசன் இருக்கு. அந்த டைட்டிலே ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் மாதிரி. அலங்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அலங்குன்னு ஒரு படம் வருது அப்படின்னா என்ன, ஸோ அதுவே ஒரு ப்ரமோஷன் மெட்டீரியல் மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அலங்கோட மீனிங் என்னவா இருக்குது சார்? ராஜராஜ சோழன் காலத்தில் யூஸ் பண்ண ஒரு போர் படையிலேருந்து ஒரு நாய் தான். அந்த நாய் அது ஆக்சுவலாக அழிஞ்சிருச்சு. ஒரு ப்ரீட் வந்து நேட்டிவ் ப்ரீட், ஒரு நாட்டு நாய் இனத்தை சேர்ந்தது தான். பட் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதே ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. அப்போ இருந்தே அது ட்ராவல் ஆகுது ஒரு விஷயம் இருந்தது, அழிஞ்சிருச்சு. பட் நாய்னா இன்னும் நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஒரு இந்த அலங்குன்ற மீனிங்குள்ளேயே அவ்வளோ மீனிங்ஸ் இருக்குது. பட் நாங்கள் என்ன டேர்ம் பண்ணோம்னா, ஒரு நாயினம் அழிஞ்சிருச்சு, அதனோட பேர் அலங்குன்னு ஒருத்தவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம கதைக்கு அதுக்கு ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த கதையோட கனெக்டர்ஸ் கூட ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம ஏன் அதையே ரிமைண்டராக வைக்கக்கூடாது? பின்னாடி வரவங்களுக்கு இது ஒரு ரீச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக ரீச் ஆகும் அப்படின்றதுனால அதை ரிமைண்ட் பண்ணணுன்றது தான் மெயின் ஆப்ஷன். ப்ளஸ் அலங்குனா அலங்காரம், அலங்குதல், ஓடுதல் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் அதுக்குள்ளே புரிஞ்சிருக்கு. பட் இப்போதைக்கு நாங்கள் எப்படி டிசைட் பண்ணிட்டோம்னா,
பின்னாடி ஏதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு ஏதாவது எழுதுவா அலங்குனா நாய்ப்பா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணுன்றதுனால அப்படி வச்சுட்டோம். இப்போது நீங்கள் வந்து ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபேமிலியில் என்ன மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு? ஃபேமிலி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணதே அவங்க தான். நான் தான் வந்து ஒரு 2 மைண்டில் இந்த மூவின்ல லைக் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகணுமா வேணாமான்றதே ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பண்ணலாமா, நம்மளுக்கு எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, இங்கே நம்ம ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க மூவி செல்ஃபி இவங்க இதுக்கு முன்னாடி அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு அண்ட் அவங்க பிரதர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிலிமில் நான் கொஞ்சம் பார்த்தேன் என்ன பண்ணாங்க, லைக் த்ரூ அவுட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு. ரஷ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண அப்புறம் அவங்க பார்ப்பாங்க. ஓகே. ஸோ எனக்கு எப்படி போகுது, அப்புறம் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்னெல்லாம் தேவை, எப்படி. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ செகண்ட் ஃபிலிம் வந்து ஒரு இவங்களும் கோ ப்ரொடியூசர், சபரீஷ்ன்றவர் கோ ப்ரொடியூசர் இந்த மூவிக்கு. அவரே என் கசின் தான் அவங்க பிரதர். ஸோ அவருமே இருக்காருன்றப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா வந்துச்சு. நீ பண்ணு, நீ நல்லா பண்ணலாம், நீ அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோ, நீ பயப்படாது. எனக்கு என்னன்னா நம்ம ஒரு வேளை நாளைக்கு அது எப்படி போகும்னு தெரியாது அப்படின்னு. அவங்க அதெல்லாம் நீ யோசிக்க கூடாது, நீயும் ஹார்ட் ஒர்க் போடு. அது வந்து இப்போ சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் நம்ம லாஸ்ட்டாக அது வரும், பட் நீ எஃபர்ட் போட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷனுக்குள்ளே சொன்னதே வந்து வீட்டில் தான் சொன்னாங்க. ஸோ அது ஆப்போசிட்டாக அவங்க தான் சொல்லி நான் வந்தேன். ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகும் சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துனே போகாமல் ரிசர்ச் பண்ணிட்டு தான் உள்ள வந்து? ஆமாம், நான் ஒரு 1 year வந்து நான் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணேன் யூகேல. அதுக்கப்புறம் வந்து அண்ணா கூட அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருந்தேன் இவர் கூட. அப்புறம் தியேட்டர் பிளேலாம் ஒர்க் பண்ணியிருப்பேன். இந்த வந்தக்கப்புறம் இந்த மூவி இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க 2019 ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் வந்தேன். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஷேடோ இது மாதிரி அப்படியே அதில் பார்த்துப்பேன், எனக்கு கேட்டுப்பேன், இவங்ககிட்ட சொல்லுவாங்க அது இது. ஸோ இந்த மூவி வந்து இன்னொன்று நம்மளுக்கு ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி இந்த மாதிரி ஒரு படத்தோட நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்னா இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணணுங்கிறது வந்து ஒரு அமைஞ்சிருச்சு. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ப்ரொடக்ஷனில் வந்து வெரி குட் ஃபிலிம்ங்கிறது வந்து அது. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸும் உங்களுக்கு கூடி வரப்போ ஏன் பண்ணக்கூடாது? ஸோ ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், நம்ம கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்கேலில் பண்ணணும், இல்லாட்டி பயங்கரமான ஒரு ட்ரீம் ஃபுல் ஏதாச்சும் ஒரு படம் இருந்திருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த கண்டென்ட் ஓரியன்டான படத்தோட டெஸ்டபிள் பண்ணி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு பிலீஃப் கொடுத்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி என்னோட ஹுக்கு இது என்ன சொல்லுவாங்க, நான் முதல்ல படம் பண்ணணும்னு நினச்சது வந்து இவரை வச்சு பண்ணுன்ட்டு தான் என் மைண்டில் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆனது. ஏன்னா நாங்கள் ஆமாம் நிஜமாவே. ஸோ அந்த இல்லை இந்த கதையெல்லாம் சொல்லுவல. ஸோ அதுல இருந்தே எனக்கு இவருக்கு அந்த அளவுக்கு அவங்கள வந்து கதையெல்லாம் சொல்லி நிறைய ஸ்டோரி சொல்லுவாரு. ஸோ நான் என்ன யோசிச்சோன்னா இவரு வச்சு போடணும். ஸோ அது அவரு கூட டிராவல் பண்ணோம், அவரு என்ன ஸ்டோரி எடுத்துட்டு வரோம் அதை நம்ம ட்ரை பண்ண சொல்லி நிறைய ஸ்டோரிஸ் கேட்டோம். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இந்த கதை. அண்ட் வித்தியாசமாக ஒரு கதைக்களம் ஃபாரஸ்ட்டில் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே எதுவுமே நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு கதையாக இருந்தது. அதே சமயம் கமர்ஷியலாகவும் இருந்தது. அந்த ஃபேக்டரும் பார்க்கணும். அதாவது ரெண்டுமே நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டென்ட்டு ஒரு சைடு இருந்தாலும் அது வந்து கமர்ஷியலாக ஆகிடுச்சுன்னா அதில் எல்லா எலிமெண்ட்ஸும் இதில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு படம் வர்றப்போ நம்ம எப்படி வந்து அதை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆமாம். ஸோ அது இது பண்ணி டேரக்டர் சார் கதை சொன்னோனையும் கேரக்டராக வந்து நீங்கள் எவ்வளவு மெனக்கட்டீங்க. ஸோ அந்த போஸ்டர்லாம் பார்க்குறப்போ பயங்கரமான ஒரு லுக்கு கொடுக்குது. நல்லா இருக்குல்ல? அது எப்படி மெனக்கட்டீங்க? கதை சொல்லும்போது இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்னு சொல்கிறாங்களே, அப்போயே ஒரு கேரக்டராக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகிறோம், சில இதெல்லாம் வந்து நீ ரொம்ப போய் அது மெத்தடுக்குள்ளரெலாம் போகணுன்னு இல்லை ப்ரோ, நீங்கள் அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, தர்மனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அண்ட் மேக்கப்பு இதெல்லாம் டெய்லி ஒரு வழக்கமாக ஒரு போட்டு எல்லாரையும் எங்கள் டீமுக்கே எங்கள் அம்மா வந்து கேரளாவில் நடித்தவங்க, ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. அவங்கள போட்டு கோட்டிங் போட்டு 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 அவங்கள வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்துக்கிட்டு நேரில் ப்ரெஸ் மீட்டில் பார்த்துட்டு இது உங்கள் அம்மாவா, அப்போ அது அவங்க தாங்க இது அப்படின்ட்டு அந்த மாதிரி அதுக்கான ஒரு மெனக்கெடல் இருந்துச்சு. அதுதானே நடிக்க வந்திருக்கோம் நம்ம. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணுறது தான். ஸோ படத்தில் வந்து உங்கள் கூட த்ரூ அவுட்டாக பப்பி ட்ராவல் பண்ணுறாங்க காளியம்மா. ஸோ உங்களுக்கும் காளியம்மாக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு. ஆமாம். பயங்கரமான லவ் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து அதோட நான் கதையில் முதல்ல மீட் பண்ணுற மொமெண்ட்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டிங் இருக்கும் அதில். அப்புறம் இதில் எனக்கும் நாய்க்குட்டிக்குமான ஒரு தனியாக ஒரு சாங்கே இருக்குது, காளியம்மா சாங்னு ஒன்று இருக்குது. அது முழுக்க ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியான சாங் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நாயை மறந்துட்டு அந்த பாட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொமான்டிக் நம்பர் மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து இந்த நாயோட நாங்கள் பசங்க 3 பேர் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மலையில் அந்த காடில் அந்த மழையில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்போம், அழகாக இது பண்ணிட்டு இருப்போம். நாய் கிஸ் பண்ணுவோம், டாகை கட்டி பிடிப்போம், நாயை கொஞ்சுவோம். அது ஒரு பியூட்டிஃபுல். இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு.
ஹீரோயின் இல்லாத குறைய எனக்கு டாகில் வச்சு இது பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பழங்குடி மக்களுக்கான ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் அவங்களுக்கான ரிசர்ச்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க சார். என்ன மாதிரியான ரிசர்ச்லாம் எடுத்தீங்க சார்? ரிசர்ச்னா ஜென்ரலாக படித்தது தான். அதில் என்னென்ன ட்ரைப்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஸோ அவங்க என்ன மாதிரியான சூழலில் இருக்காங்க, ஸோ இது ரெண்டுமே ஜஸ்ட் ஒரு ஆன் லொக்கேஷனில் போய் செக் பண்ணோம். பட் நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி பழைய ஃபார்மேட்லலாம் அவங்க இல்லை. அவங்க ரொம்ப அப்கிரேட் ஆகிட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு மாதிரி செட்டப்புக்கு. கொஞ்சம் பேர் அங்கேயே இருக்காங்க, அது மினிமம், அதாவது ஒரு 20% அந்த மாதிரி இருக்காங்க. அது வேறு வேறு அரசியல் காரணங்கள் இருக்குது. ஒரு 20% இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 20% இருக்கிறவங்களிருந்தும் சில பேர் படிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டேன். பர்கூர்னு ஒரு ஊர் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பர்கூர்ன்ற ஊரில் டிப்ளமோ படிக்கிறதுக்காக ஒரு பையன் 2 வருஷம் காலேஜ் போய் படிச்சுட்டு வந்துட்டார். அவர் ஒரு தடவை காலேஜ் போயிட்டு திரும்பி அவருக்கு வந்து அங்கே தங்குறதுக்கு வசதி கிடைக்கல. அது வந்து கொஞ்சம் முன்னாடி நடந்த ஸ்டோரி தான். திருப்பியும் ஒரு 3rd இயர் அவர் படிக்க போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, 2 வருஷமே அவர் காலையில் எந்திரிச்சு 8:30 மணிக்கு அவர் அந்த காலேஜுக்கு போய் சேரணும்னா 5:30 மணிக்கு அவர் வீட்டில் கிளம்பணும். திருப்பியும் 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா 7 மணிக்கு வரணும். இதில் மெயின் ரூட் என்னென்னா, அவர் 8 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து அவர் வீட்டுக்கு போய் ஆகும். ஸோ இப்படி ஒரு கதையை படித்தேன், ஒரு ரிப்போர்ட்டரோட ஸ்டோரி. அது ஒரு புக்கில் இருந்தது, அது படித்தேன். இப்படியும் படித்து ஒருத்தன் வந்திருக்கான். ஆனால் 2 வருஷம் கழிச்சு அவனால் படிக்க முடியல, டிஸ்கன்யூ 3rd இயரில். இன்கேஸ் அவன் படிச்சிருந்தான் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா அது வேற ஏதாவது நடந்திருக்கும். ஸோ இது என்ன சூழல் அப்படின்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை இந்த கேரக்டருக்கு எழுதி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ரைட்டிங்கில் இருந்தது. பட் அது ஸ்டோரி கிடையாது, ஒரு பேக்ட்ராப், எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அதில் எழுதினோம். ப்ளஸ் அங்கே அவங்க சில காரணங்களுக்காக அங்கே இருக்காங்க, அது ரொம்ப முக்கியமான காரணங்களாக இருந்தது. அதனால் அதை எல்லாமே வச்சு அவங்களோட இடம், நிலத்துக்கான பாதுகாப்பு இப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஒன்று இருக்காங்களா, அது ரொம்ப உண்மையானது தான். ஸோ அதை நம்ம சொல்லணுன்றது இதில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்போம். அந்த உமன் அவங்களோட அம்மா கேரக்டரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்போம். அவன் ஏன் இறங்கி வரலன்றத பிடிமானமாக இருப்பாங்கள்ல, அது ரொம்ப அழகாக இவர் கேரக்டர்லேயும் அவங்க கேரக்டர்லேயும் சொல்லியிருப்போம். ஸோ அது ரெண்டுமே அந்த படத்தில் இருக்கும். அதுக்கு சின்ன இன்ஸ்பைரிங் ஏரியா வந்து அதுதான். அது ஆனால் இப்போ இல்லை, அந்த ஊர் திருப்பி காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அப்போ படித்த ஐடியா, ஸோ அதை இங்கே இம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பொலிட்டீஷியன் பக்கமும் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் லோக்சபாவுக்கு வந்து நீங்கள் பிரச்சாரம்லாம் பண்ணீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நான் வந்து இப்போ ஆக்சுவலி இந்த மூவிக்கே ஒரு லிங்க் சொல்கிறேன். இதில் இந்த மலைவாழ் மக்கள் பற்றி எடுத்திருப்பாங்கல்ல, நான் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணேன். அந்த ஊர், அந்த மலையில் வந்து நிறைய சித்தேரி மலை, அதெல்லாம் வந்து அங்கே தர்மபுரியில் இருக்க ஒரு 4 மலைக்கு நான் போனேன். மீதி எல்லாம் அம்மா போனாங்க, தங்கச்சி எல்லாம் போனாங்க. இதெல்லாம் அம்மாவால் சில இதெல்லாம் போக முடியல, டைம் இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் போனோம். அங்கே ஒரு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 50-100 குடும்பம் தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கீழே வந்துட்டாங்க, சில பேர் அங்கே இருப்பாங்க. அவங்களோட கோரிக்கைலாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். கரண்ட்டு கேட்பாங்க, தண்ணி டேங்க் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் கேட்பாங்க. தண்ணி எனக்கு இங்கே பெருசாக வரணும், ஹாஸ்பிட்டல் வேணும், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன டெய்லி அவங்க கீழே வந்துட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இந்த படம் பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். அந்த என்ன அங்கே அவங்க சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த மூவியில் இருக்கும். லைக் ஏன்னா இந்த மூவியில் வந்து அந்த ஒரு இதுவும் பேசியிருப்பாங்க, மேலே இருந்து கீழே வந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. மேலேருந்து வந்துட்டு கீழே வந்து அந்த டவுனில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட லைஃப் எப்படி மாறுது, இன்னும் மேலே இருக்கிறவங்களோட லைஃப், அதெல்லாம் வந்து நான் நேரில் அங்கே பார்த்தேன். ஸோ எனக்கு அது ஒரு புதுசாக இருந்தது. நான் வந்து அங்கே எலெக்ஷன் டைமில் நான் போய் பார்த்தது வந்து இன்னும் ரியாலிட்டிக்கு என்னை கொண்டு வந்துச்சு க்ளோஸராக. ஏன்னா நம்ம அவ்வளோ நான் அதை பார்த்து வளரல. அங்கே போய் பார்த்தோன்னே எனக்கு அது இவால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லலாம். நான் ஒரு புது மனுஷியாக இருக்கேன். அதுக்கப்புறம் கேம்பெயின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அப்பா கொடுத்த ஒரு ஃபீட்பேக் என்னவா இருந்தது? அப்பா வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவேன், நான் இவ்வளோ பேசுவேன்லாம் அவர் நினைக்கவே இல்லை. அவர் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் போகிறேன்னொடனே சரி போ அப்படின்ட்டார், அவ்வளோதான். நான் போய் நீ போய் பேசாத, நானுமே அந்த ஐடியாவில் போகல. ஸோ அங்கே போய் அது நான் இவங்க சும்மா உதவி பண்ணுறேன், நான் போய் போகிறேம்மா, நானும் ஒரு எல்லாருமே போகிறாங்க, லைக் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு 10 பேர்கிட்ட கேட்கலன்னா அப்படி நம்ம பண்ணணுமே சொல்லிட்டு போய் கேட்க ஆரம்பிச்சு, அது வரவேற்பு நல்லா இருக்குது. அவங்க மக்களும் வந்து ரொம்ப ஆசையாக நம்மள பேசுகிறாங்கன்றப்ப அப்படி தான் போனேன். ஸோ அப்பாவுக்கு வந்து அது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது என்னடா எங்களை விட நீங்கள் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறீங்க அப்படின்லாம் சொல்லி சும்மா சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான். ஆமாம், அதெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு என்ன நல்லா ஹாப்பியாக இருந்தார் அவர். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களால் ஏதோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் என்னால் ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்கி விழுந்துருக்கேன் அந்த இடத்துல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அது அப்பா அம்மாவுக்கு பெருமையாக தான் இருந்திருக்கும். ஸோ அது இப்போ 2026 வந்து எலெக்ஷன் வருதுல்ல, ஸோ சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் நீங்கள் கேம்பெயின் வருவீங்களா? அப்பா தான் சொல்லியிருக்காரா? ஐ மீன் அவர் சொல்லனாலும் நான் கேம்பெயின் பண்ணுவேன். அது இப்படி கண்டிப்பாக பண்ணும். இங்கே பண்ணிட்டோம், அவ்வளோ பேர் பண்ணுறாங்க, நம்ம சைட்லேருந்து ஏதோ ஒன்று பண்ணணும்ல, சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோம், அந்த 2026 வந்து இவங்க கேம்பெயின் வருவாங்களா இல்லை கேண்டிடேட்டாக வருவாங்களான்னு ஒரு இதாக இருக்குது. அதெல்லாம் இல்லை, நோ கமெண்ட்ஸ் சொல்லி களத்தில் நான் இருப்பேன், நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து
பிரச்சாரம்லாம் பண்ணுவேன். ஸோ இது கேண்டிடேட்டெல்லாம் இல்லை.